தமிழகம் முழுவதும் அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்தும் வாகன விழிப்புணர்வு பயணம் மற்றும் மத்திய அரசுக்கு எதிரான விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி நகருக்கு வருகை தந்த அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்பினர் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கினை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். HMS மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்பின் தேசிய செயலாளர் திருமதி கீதா, HMS மாநில செயலாளர் சேலம் கிருஷ்ணன், மாநில பொதுச் செயலாளர் லீலாவதி, பொதுச் செயலாளர் கமல் அம்மாள், மாநில தலைவர் விக்ராமித்தன், மாநில துணை செயலாளர் பெருமாள், HMS பேரவையின் மாநில அமைப்பு செயலாளர் முருகானந்தம், மீன் அமைப்பு தலைவர் சிவகுமார், செயலாளர் பாலகிருஷ்ணன், இருதயம் ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கையை விளக்க கண்டன உரையாற்றினார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு 44 தொழிலாளர் சட்டங்களை ரத்து செய்து கொண்டுவரப்பட்ட 4 தொகுப்பு சட்டங்களையும் திரும்ப பெறும், மின் மற்றும் மின் சார்பு தொழிலாளர் நலச்சட்டம் மற்றும் பிற துறைகளில் இயங்கும் கலைஞர் தொடங்கிய 36 வாரியங்களை பாதுகாக்கும் அறிக்கையை நிறைவேற்றப்பட வேண்டும், அமைப்பு சாரா பெண் தொழிலாளர்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து புகார்களை விசாரிக்க குழுக்கள் அமைத்திட வேண்டும், உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பில் 80% இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்திட வேண்டும், அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் மருத்துவ வசதியுடன் ஓய்வூதியம் ரூபாய் 5000 வழங்கிட வேண்டும், ரயில்வே மற்றும் பிற பொதுத்துறைகளை தனியார் மையத்திலிருந்து காத்து முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகை